விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வரும் சட்டத்தை தமிழக எம்பிக்கள் எதிர்க்க வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரி டெல்டா பாதுகாப்பு வேளாண் மண்டலம் குறித்து மத்திய அரசு முன்னுக்கு பின் முரணாக அறிக்கையை கொடுத்து வருகிறது என குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தொடரில் எண்ணெய் வயல் ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டுவர உள்ளதாகவும், இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் விவசாயிகள் நிலங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கைப்பற்றக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்தார். இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாராளமாக அனுமதி கொடுப்பதற்கான வழியை உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற காவிரி டெல்டா உட்பட இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமையானால் அது முழுமையும் கைவிடப்படும் நிலை, காலாவதியாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விவசாயிகளுடைய நிலங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கைப்பற்றுவதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மோசமான சட்டமாக மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை பறிக்கிற நோக்கோடு இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக ஒன்றிணைந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். மத்திய அரசு அதனை திரும்ப பெற வேண்டும்.